விளையாட்டு போட்டி கிரிக்கெட்டு ஐபிஎல் பார்க்க போகிறாரு. சரி போகிறாரு. குழந்தைக்கு உடம்பு முடியல. எவனாவது நல்ல தகப்பன் உடம்பு முடியாத குழந்தையை தூக்கிட்டு, சின்ன குழந்தைய தூக்கிட்டு ஐபிஎல் பார்க்க போவாங்க. இவனுக்கிட்ட இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்குறிய அமைச்சர் பதவி, அவன் என்ன வெங்காயத்தில் நிர்வாகம் பண்ணுவான்? ஒரு குழந்தைக்கு தகப்பனாக இருக்க தகுதியற்ற ஒருவனை எப்படா நீ மந்திரி ஆகுற? எப்படி மந்திரி ஆகுற? மாத்திரை கொடுக்க வேண்டிய நிலையில இருக்குது, உடல்நிலை சரியில்லை என்றால் வீட்டில் குழந்தைய வச்சு பார்த்துருக்கணும். அப்படியே நான் ஐபிஎல் பார்த்தா தான் உயிரோடு இருக்கணும்னா வீட்டில் தொலைக்காட்சியில் பாரு. அங்கே கூட்டி கொண்டு போய் மாத்திரையை ஒரு இதில் வச்சு, அது எது கடன் அட்டையில் இப்படி நசுக்கிறாப்புல. பின்னாடி ஒரு முள்ள குழந்தை அழுதுக்கு, உடம்பு முடியாத குழந்தைக்கு மாத்திரை இருக்கா, பின்னாடி இருப்போம்ல திருத்தி அதை எவனோ எடுத்துக்கிட்டு 500 ரூபா இதுக்கு கையில் வருது. மாத்திரை நசுக்கிறதுக்கு 500 ரூபாய்க்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த மாத்திரையை ஏன் நான் பொடியாக நசுக்கிற? தண்ணியில் போட்டு குழந்தைக்கு கொடுக்க. மாத்திரையை அப்படியே போட்டாலே கரைஞ்சிருமே, எதுக்கு நசுக்கிற? டேய், கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டு உன்னை தெரியாதா? அது தெரியுதுலடா. உங்களுக்கு முன்னாடியே 15 வருஷமா இங்கே இருக்கேன்டா, என்னை தெரியாமல் எப்படி இருக்கும்? அது கேட்குறது. அது வந்து அவர் கொடுக்குறாரு, இப்படி நசுக்கி போடுறாப்புல. இப்போ வழக்கு போட்டு சீமான் கெடுத்து விட்டாப்புல. டேய், நாட்டே கெடுத்து வச்சிருக்காடா, நாட்டே கெடுத்து வச்சிருக்கீங்க. நீங்கள் காப்பாற்ற போராடுறோம்டா. கேள்விதான்டா கேட்குறோம். உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம்டா. மாண்புமிகு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்களுக்கு முன்னாடி நிற்கிற சீமானுக்கு இருக்கிற வித்தியாசம் ஒன்று தான். இவன் என்ன செய்வான்னு கேள்வி. இவன் என்ன செய்வான்னா உண்மையை சொல்லுவான். கடன் இவ்வளவு இருக்கு, வட்டியே 1 லட்சம் கோடிக்கு மேலே வருது, நம்ம இவ்வளவு சிரமம் இருக்குது, அதனால கொஞ்சம் பொறுங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாரு, படித்து முடித்து விட்டு வேலை இல்லாத 70 லட்சம் இளைஞர் இருக்கான், கிட்டத்தட்ட 1 கோடி. இப்போ நான் என்ன செய்வேன்? காமராஜரனுடைய பெருந்தலைவனின் பேரன், வஉசியின் வாரிசு, தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரின் பேரன், தீரன் சின்னமலையின் வாரிசு, அயோத்தியாசர் ரெட்டமலை சீனிவாசனுடைய பேரன். நான் என்ன சொல்லுவேன்னு கேளு. சிங்காரவேலர் ஜீவானந்தத்தின் பேரன் என்ன சொல்வேன்னா, படித்து முடித்து விட்டு வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு, இளைஞர்களுக்கு வேலை தாரேன், அரசு வேலை தாரேன். அது எந்த வேலைன்னு கேட்காத, வேலை தர்றேன், உனக்கு வேலை தர்றேன். இது நான். நீங்கெல்லாம் வந்து வேலை இல்லாத இளைஞருக்கு 4000 தர்றேன். ஒரு தலைவன் என்பவன் நிலையான தீர்வை நோக்கி நகர்த்தணும்டா. அதான்டா கனவு, அதான் விஷன், அதான் ட்ரீம். ஒரு தொலைநோக்கு இருக்கணும். நான் வேலை தர்றேன். எப்படி தெரியும்? டாக்டர் இவ்வளவுதான்டா இருக்கு. அடே, IAS மொத்தம் 7500. இந்தியா முழுமைக்கு எவ்வளோ? 5800 300. இவ்வளவுதான்டா IAS. IPS எவ்வளோடா? 7000மா? எவ்வளோடா முதல்ல? எவ்வளோடா? ஒரு 7500 7800 8000 இருக்கும். இவ்வளோதான். நான் எல்லாம் IPS சோறு அது எங்கள் ஆத்தா அப்போ தான் ஊற்றணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த பணிகள் அப்படியே இருக்கட்டும். இதோடு ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், வேளாண்மை செய்தல், இதையெல்லாம் அரசு பணியாக மாற்றிவிட்டால் கூடுதலாக வேலைவாய்ப்பு வாழ்விடத்தில் கிடைக்கும்.